இது பொய்கை கிராமங்க. பொய்கை கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டாண்ட அம்பேத்கர் சிலை இருக்குது. எம்சி ரோட்டு மேலே அந்த அம்பேத்கர் சிலை கீழே எங்கள் ஊர் ஒன்னாத்தி அம்மா ஆக்சிடெண்ட்டில் கால் உடஞ்சி அந்த இடத்துல தான் ரெஸ்ட்டில் இருந்தாங்க 1 வருஷமாக 1.5 வருஷமாக. ஏன்னா அவங்க மருமகள்கள் கவனிப்பின்றி அங்கே தான் இருந்தாங்க. அந்த அம்மாவை 2 நாளைக்கு முன்னாடி வெடியற் காத்தால் யாரோ கொளுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கொண்டு போனதாக ஆம்புலன்ஸில் கொண்டு போய் அப்படியே அடக்கம் பண்ணிட்டதாக, ஊருக்குள்ளே வரல, அப்படியே அடக்கம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எங்கள் பொய்கை கிராமம் இந்தளவுக்கு அக்யூஸ்ட் கிராமமாக மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு, அதுவும் பப்ளிக்கில் ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல அந்த சம்பவம் நடந்திருக்குதுன்னா, கிராமத்துங்களில் கயனியில் கொல்லிமோட்டில் வீடு கட்டினிருக்கிற அந்த குடும்பத்து பொண்ணுங்களை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அந்த குடும்பத்து அம்மையார்களை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, கிராமங்கள் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் நகரங்கள் நல்லா இருக்கும். நகரங்கள்லேயே பப்ளிக்கில் இவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. வெறும் போன் தான் இருக்குது சொல்கிறாங்க, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது சொல்கிறாங்க அந்த அம்மா உடம்புல. அந்த இடத்துல 4 கத்தி வேறு இருந்ததான், 4 கத்தி அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ இது ஆரம்பம். ஆனால் இந்த ஆரம்பத்துக்கு ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்குமான்னா சந்தேகம்தான். அதுவும் கிராமத்தில் வாழ்கிற, அதாவது இந்த கொல்லிமோட்டுங்களில் எங்கேயோ ஒரு வீடு கட்டின்னு வாழ்கிற அந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்னா சந்தேகம்தான். ஏன்னா ஜனத்தொகை நிறைய இருக்கிற இந்த இடத்துலையே ஒரு அம்மையாரை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்ம சிஎம் ஐயா மனசில் வச்சு ஒவ்வொரு கிராமத்துக்கும், ஒவ்வொரு நகரத்துக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க அதுக்கு முன்னேற்பாடு செய்ய வேண்டும். ஏன்னா நேற்று வரையிலும் தெரியாது இப்படி தான். ஆனால் இனிமேல் இந்த ஐயா ஆட்சியில் இது மாதிரி நடக்காத இருக்கணும்னாக்கா, அதுக்காக சிங்கப்பெண் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போட முடியாது. நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சட்ட திட்டங்கள் வழி வகுக்கணும். நம்ம சிஎம் விஜய் அவர்கள் இனிமேல் எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு புதிய சட்டத்தை கொண்டு அதன் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பாதுகாப்பு கொடுக்க புதிய சட்டத்தை வகுக்க வேண்டும். இது தான் என்னுடைய கோரிக்கை. மக்களே, இதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், கடவுளை வேண்டுங்க. கிராமத்தில் கொல்லிமோட்டில் தனித்தனியாக வீடு கட்டினிருக்கீங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னாக்கா கடவுளை ப்ரே பண்ணுங்கள். இதை அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு
அனுப்புங்க. முடிஞ்சால் சிஎம் ஜோசப் விஜய் ஐயாவுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.